டிஎஸ்கர் கோகனட் டிஎஸ்கர் தேங்காய் உரிக்கிற இயந்திரம்ங்க. இது வந்து ரொம்ப காம்பாக்டா டெவலப் பண்ணிருக்கிறோம். சிங்கிள் பேஸ் 3 பேஸ் ரெண்டுலயுமே ஓடக்கூடியது. மணிக்கு 1000 காய் உரிக்குங்க. சின்ன காயிலிருந்து பெரிய காய் வரைக்கும் எல்லாமே உரிச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன காயிலிருந்து சொறி உழுது காயிலிருந்து பெரிய காய் வரைக்கும் எல்லாமே உரிச்சுக்கலாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சேஃபா யூசர் ஃப்ரெண்ட்லி மாடல், சேஃபானதுங்க. பாத்தீங்கன்னா ரப்பர் தான் கொடுத்துருக்கோம். கை வச்சால் கூட ஒண்ணுமே ஆகாது. லேடிஸ், புதுசா இருக்கிறவங்க, வயசானவங்க எல்லாருமே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அதையே எந்த ஒரு ஆபத்தும் கிடையாதுங்க. அதே மாதிரி காய் எது ஸ்டக் ஆனாலும் கூட ரிவர்ஸ் போட்டா காய் வந்து வெளியே வந்துடும். பெரிய காயா இருந்த மாதிரி பாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு வந்து 1000 இருந்து 1300 காய் சர்வசாதாரணமா உரிக்கலாங்க. நம்ம காய் எவ்வளவு வேகமா போறோம் அந்த அளவுக்கு காய் வெளியே கொண்டு வந்துடும். இது வந்து பாத்தீங்கன்னா குடுமையோட வேணா குடுமை இல்லாத வேணாலும் அந்த மாதிரி பண்ற மாசம் ஆப்ஷன் பண்ணி தரோம். பிளஸ் வந்து வேணா டிராக்டர்ல கனெக்ட் பண்ண பிடிஓ மாடல் பண்ணி தரோம். சிங்கிள் பேஸும் பிடிஓ 2 வர மாதிரி கூட பண்ணி தரோம். இப்போ இந்த ட்ரையல் பார்க்கல எப்படி ஓடுது அப்படிங்கிறதுங்க. பாரு, காயை வந்து இப்படி வச்சா போதுமானது. புடிச்சு வெளியே வந்துடும். மட்டை பார்த்தீங்கன்னா சரி வெளியில் வந்துடும். மட்டை வெளியில் வந்துடும். இந்த மாதிரி மட்டை வந்து சேதாரம் ஆகாதுங்க. நார்மலி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். மட்டையை காய் வந்து பின்பக்கம் வந்துடும். இந்த மாதிரி காய் பின்பக்கம் வந்துடும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா குடுமையோட வேணா குடும்பம் வேணா கூட குடும்பம் வேண்டாம் ஆப்ஷன் பண்ணி தரோம். இது இந்த மாடல் குடுமையோட வர்றதுங்க. குடும்பம் வேண்டாம் அப்படின்னா 2-in-1 மாடல்னு சொல்லுவோம். அது குடும்பம் எடுக்க தனியாக அட்டாச்மெண்ட் பண்ணி தந்துடும். இது வந்து பாத்தீங்கன்னா 2 வீலர்லயே கூட கட்டி டோ பண்ணிட்டு போய்க்கலாம். 2 வீலர் எக்ஸல் TVS 50 பைக்ல கூட கட்டி எடுத்துட்டு போய்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஜாப் ஒர்க் பண்ணிக்கலாம். ஒருத்தர் பாத்தீங்கன்னா நிறைய ஆள் கிடைக்கிறது இல்ல. ஒரு காய் உரிக்கிறதுக்கு 80 வயசு ₹1 கேட்கறாங்க. இது ஒரு மணி நேரத்துக்கு 1000 காய் உரிக்கணும். கரண்ட் பில் பாத்தீங்கன்னா வெறும் 2 யூனிட் தான் ஓடுங்க. 2 யூனிட் போது பாத்தீங்கன்னா ₹5 கூட ₹10 தான் செலவாகும். ஒரே ஆள் இருந்தா போதுமான ஓட்டிக்கலாம். மணிக்கு ஒரு நாளைக்கு 10,000 காய் உரிக்கலாங்க. அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல ஆள் கிடைக்காதுல. தோட்டத்துல வந்து ஒரு தொழிலாவே பண்றாங்க. மிஷின் வாங்கிட்டு போயிட்டு எல்லா பக்கம் உரிச்சு கொடுக்கறதுக்காக 2 வீலர்ல அல்ல ஒரு சின்ன ஆட்டோல பைக்ல கூட கட்டி எடுத்துட்டு போய்க்கலாம். அந்த மாதிரி சிம்பிளா டிசைன் பண்ணிருக்கோம். இது வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ மாடல். எந்த ஒரு ஸ்பேர் போகாது. எந்த ஒரு ரிப்பேரும் வரவே வராது. பெருசா ஏதாச்சும் சின்ன ரிப்பேர்னாலும் நாங்களே வந்து பண்ணி கொடுத்தோம் ஸ்பாட்டுக்கு வந்துட்டு. வந்து மினிமம் 3 HP மோட்டர் போடுறது நல்லா ஹெவி டியூட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த 3 HP வந்து பாத்தீங்கன்னா 3 பேஸ் பண்ணி தர, சிங்கிள் பேஸ் பண்ணி தர யூஸ் பண்ணிக்கலாம். வேற எதாவது யூஸ் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சேதாரம் இல்லாம வரும். காய் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 1% கூட டேமேஜ் வராது. எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ICAR இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் டெஸ்டட் மாடல். இது டேமேஜே வராது காயில. அது காய் வந்து நம்ம எவ்வளவு வேகமா போடுறோமோ அந்த எடுத்து கொடுத்தா போதுமான உரிச்சு வெளியே தள்ளி விட்டுரும். அது நம்பர் ஆஃப் காய் ப்ரொடக்ஷனுக்கும் டேமேஜ் சம்பந்தமே கிடையாது. எங்களோட டிசைன் அந்த மாதிரி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சின்ன காய்க்கு பெரிய காய்க்கு நாங்க வந்து டிசைன் கொடுத்துருக்கோம். பெரிய காய்க்கு அந்த மாதிரி டிசைன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உள்ளார வந்து அது பாத்தீங்கன்னா சின்ன காய்க்கு அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதனாலதான் பாத்தீங்கன்னா எல்லா காயும் எங்களுக்கு உரிச்சு வருது. இதுல வந்து இந்த 2 காயுமே உரிக்கும். ஆமா சார், இந்த காய் இந்த மாதிரி சொறி உளுந்த காய் எல்லாமே உரிச்சு வந்துருங்க. இதை விட சின்ன காய்னா கூட உரிச்சு வந்துடும். இதுக்கு வந்து இதுக்கு மாதிரி செட்டிங்ஸ் கொடுத்துருக்கோம் சார். வேற யாருமே கிடையாது. எங்க மாடல் மட்டும் செட்டிங்ஸ் இருக்குங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா இப்ப நிறைய இடங்கள்ல ஆளு உரிச்சாலும் கூட பாத்தீங்கன்னா 10,000 காய் உரிச்சாங்கன்னா ஒரு 500 காய் உரிக்க முடியாதுன்னு போட்டு போயிருவாங்க. அந்த காய் கூட எங்க மிஷின் உரிச்சுக்கிறோம். காஞ்ச காய் உரிச்சிருக்கீங்க, பச்சை காய் உரிக்குமா? தாராளமா சார். மரத்துல இருந்து போறோம் அந்த காய் ஒரு வாரம் கழிச்சு உரிச்சா நல்லா இருக்கும். உடனே கொடுக்கணும் உரிக்கலாம். ஒரு வாரம் கழிச்சு உரிச்சா நல்லா இருக்கும். காஞ்ச காய் நல்லா இருக்கும். எந்த விதமான காய் வேணாலும் எப்படி உரிச்சுக்கலாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சார், எங்களுடைய மிஷின் வந்து பாத்தீங்கன்னா யாருமே கொடுக்கறது இல்லைங்க மார்க்கெட். அந்த மாதிரி பெஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம். 1 லட்சத்துக்கு முன்னாடி ரேட்லயே நான் கொடுக்குறோம். இந்த மிஷின் வந்து 1 லட்சம். ஆமா டாக்ஸோட சேர்ந்து 1 lakh தான் வருது எங்களுடைய மிஷின் சேர்த்து. ஆமாங்க மோட்டருக்கு கம்ப்ளீட்டாவே வாரண்டி 1 year வாரண்டி கொடுக்குறோம் சார். 1 year வாரண்டியில வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்பேர்ஸும் பெருசா போகாது. அதை தாண்டி இந்த ரப்பர் தான் வச்சு தேய்மானம் ஆச்சுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு தான் போகும். அது நாங்களே வந்து பண்ணி கொடுத்துறோம். பெரிய ஸ்பேர் நாங்களே சப்ளை பண்ணிடுவோம் சார். எங்களுடைய கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல மேட்டுப்பாளையம் ரோட்லங்க கவுண்டர் மில் சொல்லுவாங்க. துடிலூருக்கு முன்னாடி டெக்ஸ்போ கம்பெனி பக்கத்துல இருக்குன்னு வைங்களேன். இதை பத்தி விவரங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணுங்கிற கீழே ஸ்க்ராலிங் வர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கம்ப்ளீட் டீடைல்ஸ் நாங்க